ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கறி குழம்பு, ஒயிட் ரைஸ், வாழை இலையில சாப்பிட போகிறேன். ஓகே, முதல்ல வாழை இலையை நம்ம பார்த்தீங்கன்னா கழுவிக்கலாம். நம்மளதே வாழை மரம் இருக்குது நண்பர்களே. அதனால் பார்த்தீங்கன்னா இது செவ்வாழை மரம் வாழை இலை. நம்மளது ஒரு 5 செடி 6 செடி வாழை மரம் இருக்குது. ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாங்க, ஒரே ஒரு செடி சின்னதாக கொடுத்தாங்க. இன்றைக்கி பெருசாக மரமாகி இருக்குது, இலைகள் நிறைய இருக்குது. வாழை இலையை சாப்பிட்றது ரொம்ப நல்லது நண்பர்களே. ஓகே, ஒரு கட்டியை தூக்கி நான் பார்த்திங்கன்னா சாதத்தை ஒடித்தேன். சும்மா பழன்னு ஒடிச்சிருச்சு. சின்ன கட்டி தான் எடுத்து வச்சு ஒடித்தேன், ஆனால் நிறைய ரைஸ் வந்துருச்சு நண்பர்களே. ஒரு கொஞ்சமாக எடுத்து அதுக்கு தான் நான் பார்த்திங்கன்னா அந்த குண்டாவிலே நான் கொஞ்சமாக ரைஸ் எடுத்து போட்டுட்டேன். ஓகே நண்பர்களே, தேவையான அளவுக்கு நம்ம இப்போதைக்கு குழம்பு ஊற்றிக்கலாம். ரைஸ் நல்லா பழன்னு இருக்குது, அருமையாக இருக்குது ரைஸ். ரொம்ப சின்னதாக நீட்டாக அழகாக இருக்குது நண்பர்களே. இந்த ரைஸ், இந்த அரிசி எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் தள்ளி ஒரு கடையில் நான் பார்த்திங்கன்னா வாங்கினேன். இதோட ரேட்டு ஒரு சிப்பம், அதாவது நம்ம ஊரில் சிப்பம் மூட்டை அப்படி சொல்லுவோம். உங்கள் ஊரில் ஒரு சிப்பம் அப்படின்னு சொல்லுவீங்களா என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு சிப்பம் பார்த்திங்கன்னா 1200 வாசனை வேறு லெவலில் தூக்குது நண்பர்களே. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கறி குழம்பு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன் நண்பர்களே. சாப்பிட்டு பார்த்த நண்பர்களே, டேஸ்ட்டு வேறு லெவல் நண்பர்களே. வாயில் போட்டு தான் எச்சி ஊறுது நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் மெசேஜ் எதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது, வீடு இருக்குது, நிறைய கூச்சல். வாங்க ஒரு வாய் சாப்பிடுவீங்க, எல்லோரும் வாங்க சாப்பிடுவீங்க. எனக்கு ஒரே வாய் தான் சாப்பிட்டேன். பார்த்திங்கன்னா தொண்டை பிடிச்சிக்கிச்சு. எப்போவுமே நண்பர்களே எனக்கு இது ஒரு ப்ராப்ளம், கடவுள் விட்ட வரம். எனக்கு ஒரு வாய்க்கு 2 வாய்க்கு பார்த்திங்கன்னா தொண்டை பிடிச்சிரும், அப்படியே ஒரு மாதிரி விற்கிக்கும். நான் தண்ணி பக்கத்தில் இல்லாமல் நான் சாப்பிட்றதில்ல நண்பர்களே. இந்த ஊஞ்சல் தொட்டி சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ஓகே, எலும்பு நான் பார்த்திங்கன்னா சாரம், எலும்புத்தில் சாரம் இருந்துச்சு, அதையும் நான் சாப்பிட்டேன். கறி சாப்பிட்டேன், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது நண்பர்களே. இந்த மட்டன் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. உண்மையாகவே இந்த மாதிரி நீங்கள் மட்டன் கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மையாக நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுவீங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. வாயில் எச்சி ஊறிக்கிட்டே இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது நண்பர்களே. ஆல்ரெடி நான் சாப்பிட்டுட்டேன். மறுபடியும் நான் பார்த்திங்கன்னா இன்னொரு முறை வீட்டில் கறி குழம்பு, இன்றைக்கி மட்டன் கறி குழம்புன்றதுனால நான் இன்னொரு முறை சாப்பிட வந்திருக்கேன் நண்பர்களே. இப்போ கூட 2 வாய் பார்த்திங்கன்னா போட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தொண்டை பிடிச்சிக்கிச்சு. நான் பார்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணி குடித்தேன். நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க நண்பர்களே வீடியோவில். இது பார்த்திங்கன்னா பொய் கிடையாது. உண்மையாகவே நமக்கு ஒரு வாய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டோம்னா எனக்கு தொண்டை பிடிச்சிரும் நண்பர்களே. தண்ணி இல்லைன்னா அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே, எலும்பு கறி இதெல்லாம், எலும்பில் கறி ஒட்டியிருக்கு பார்த்திங்களா, அந்த கறி டேஸ்ட்டே வேறு லெவல் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவில் நான் இந்த கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, முதல்ல நீங்கள் வானல் அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் எடுத்து கொஞ்சமாக ஊற்றுங்க. ஓகேங்களா, எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, பூவு, லவங்கம் சும்மா கொஞ்சமாக போடணும். ஓகேங்களா, சின்ன துண்டாக. பூ 1 2 கூட போடுங்க, அதிகமாக போடாதீங்க. பட்டை கொஞ்சம் அது போட்டு அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா நறுக்கி வச்ச வெங்காயம், சிறு வெங்காயம் நீங்கள் போட்டுக்கோங்க நண்பர்களே. ஓகேங்களா, சிறு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டும் அரைச்சி வச்சதை எடுத்து நீங்கள் அதில் ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக மஞ்சள் பொடி அதில் போட்டு அப்படியே வதக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா மட்டன் கறியை எடுத்து நீங்கள் அதில் போட்டு கொஞ்சமாக கலக்குங்க. கலக்கினதுக்கப்புறமா தக்காளி, அரைச்சி வச்ச தக்காளி, அந்த தக்காளியை நீங்கள் அதில் ஊற்றுங்க. ஓகேங்களா, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தனியா தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கடை மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு குக்கர் மூடி எடுத்து மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் 5 விசில் விட்டுட்டு அது பார்த்திங்கன்னா குக்கர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவல். ஆனால் இந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உப்பு கவனமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் உப்பு போடுறத உங்கள்கிட்ட சொல்லலை. உப்பு போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போடாததுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கோங்க. முடிஞ்சால் கறி நீங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் குக்கர் மூடினதுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றது. டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது நண்பர்களே. சொல்லப்போனால் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நண்பர்களே.
முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடுப்பில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அடுப்பில் சமைச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நண்பர்களே. உங்களுக்கு அடுப்பில் சமைச்சு சாப்பிட்டா பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறு சாப்பாடு நம்ம சாப்பிட்டு முடிக்கும்போது மறு சாப்பாடு சாப்பிடும்போது ரசம் சாப்பாடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.